திருப்பாவை பாடல் 23. மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றிங்கனே பூந்தருளி கூப்புடைய சிறிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாடல் 23. விளக்கம். மழை கொட்டும் காலத்தில் குகையில் தூங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்த பெருமை மிகுந்த சிங்கம் கண் விழிக்கிறது. அதன் கண்களில் இருந்து தீப்பொறி போல் ஒளி பரவுகிறது. நாற்புறமும் காற்றில் நடனமாடிக்கொண்டிருக்கும் மயிர்களை சிலித்தபடி கம்பீரமாக எழுந்து கர்ஜனையுடன் குகையிலிருந்து புறப்படுகிறது. அதே போன்று பூவை போன்ற மென்மையான கண்ணனே, உன் கோவிலில் இருந்து நீயும் புறப்பட்டு வெளியே வந்து அனைவருக்கும் தரிசனம் தர வேண்டும். உன் கோயில் பல்வேறு கோரிக்கைகளுடன் காத்திருக்கும் அடியார்களின் கோரிக்கை என்னவென்று அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த சிம்மாசனத்தின் மீது சிங்கம் போல் கம்பீரமாக அமர்ந்து கேட்க வேண்டும். நாங்கள் வந்த காரியம் என்னவென்று விசாரித்து எங்களின் கோரிக்கைகள் நியாயமானதாக இருந்தால் அவற்றை நிறைவேற்ற வேண்டும். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 3. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 3. பொருள். பொழுது புலர்ந்ததை உணர்த்தும் வண்ணம் குயில்கள் கூவின, கோழிகள் கூவின, பறவைகளும் ஒலி எழுப்பின, வெண் சங்குகள் ஒலித்தன. சூரியனின் ஒளி பரவவே வானத்தில் அதுவரை ஒளி வீசிக்கொண்டிருந்த நட்சத்திரங்கள் மறைந்தன. உதய காலத்தில் பரவும் ஒளி ஒருங்கு திரண்டு மிழிகின்றது. இறைவனே, நீ மிகுந்த விருப்பத்தோடு வீரம் செறிந்த கழல்கள் அணிந்த சேவடிகளை எங்களுக்கு காட்டி அருள்வாயாக. திருப்பெருந்துறை தலத்தில் உறையும் இறைவனே, யாவரும் அறிவதற்கு அரியவனாக இருப்பவனே, எங்கள் மீது கருணை கொண்டு எங்களுக்கு எளியவனாக காட்சி தருபவனே, எம்பெருமானே, நீ பள்ளி எழுந்தருள வேண்டும்.